ஸோ அந்த தவளையை தான் இந்த சிலந்தி இனங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கும். அதே சமயம் இந்த தவளைகள் வந்து அந்த ஸ்பைடர்ஸை வந்து பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணுது. அதனால என்ன ஆயிரும்னா அந்த வாசனையை தேடி எறும்புகள் வண்டுகள் எல்லாம் அந்த முட்டையை வந்து சாப்பிட்றதுக்காகவே வந்து உள்ள நுழையும். அப்போ இவ்வளோ பெரிய சிலந்தி வந்து பெரிய பெரிய உயிரினங்களை அடிக்கும். ஸோ எப்படி இருக்க இந்த எறும்புகள் வண்டுகள்லாம் இருக்குல்ல, அதை இந்த சிலந்தினால ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தவளைகள் வந்து இந்த குழியில் இருந்தால் வரக்கூடிய எறும்புகளையும் மற்ற சின்ன சின்ன வண்டு போன்ற பூச்சிகளையும் அந்த தவளை வந்து சாப்பிட்டுடும். அப்போ இது வந்து இந்த சிலந்திக்கு வந்து உதவியாக இருக்குது. இந்த தவளையை சாப்பிட்றதுக்கே வந்து சின்ன சின்ன பறவைகள் வரும், சின்ன சின்ன பாம்புகள் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அது காப்பாற்றப்படணும் அப்படின்னா அப்போ இந்த ஸ்பைடர்ஸ்னால தான் முடியும். இப்போ பாம்பை எடுத்துப்போம். பாம்பு வந்து கொத்தினா சிலந்தி வந்து செத்து போகும் தான். இப்போ ஏன் தவளைகளை வந்து சிலந்திகள் வேட்டையாட மாட்டேங்குது? இதே மாதிரி அந்த தவளை ஏன் அந்த முட்டையை சாப்பிடக்கூடாது? தவளைகளை வந்து சிலந்திகள் ஏன் வேட்டையாட மாட்டேங்குதுன்னா இதான் வந்து இயற்கை செஞ்ச அற்புதம். சிலந்திகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிலந்திகள் வந்து தவளைகளை வேலைக்கு வச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவளைகள் வந்து சிலந்திகளை பாடி கார்டாக யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அது எந்த வகையான சிலந்திகள், எந்த வகையான தவளைகள்னு ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க ப்ரோ. அது எந்த வகை சிலந்திகள் அப்படின்னா ஜீன்ஸ்டெஸ் இமானஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பைடர் ஸ்பீசிஸ் இருக்கு. இதை பொதுவாக வந்து கொலம்பியன் லெசர் பிளாக் டெரான்சுலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இது பொதுவாக. அதே மாதிரி இந்த தவளைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து சியஸ் மெக்கலேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஜீனஸ் இருக்கு. அதை சார்ந்த சியஸ் மெக்கலேஸ் வென்ட்ரி மெக்கலேட்டா அப்படின்ற தவளை இனம் தான். இது பொதுவாக வந்து டாட்டட் ஹம்மிங் ஃப்ராக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ இதனுடைய சைஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஸ்பைடர் எவ்வளோ அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி அந்த ஃப்ராக் எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்பைடரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 to 22 சென்டிமீட்டர் வரைக்கும் அது பார்க்கறதுக்கு இருக்கும். அதாவது அதனுடைய உடலை மட்டும் வச்சு பார்த்தா அது வந்து ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஒட்டுமொத்தமா அதனுடைய கால்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வந்து விரிச்சா அப்ப வந்து கிட்டத்தட்ட 22 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அது வந்து குழிக்குள்ள வந்து வாழும். குழி தோண்டி அதுக்குள்ள வந்து வாழக்கூடிய தன்மை கொண்டது. இப்ப இந்த சிலந்திகளை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு தவளை இனம் சொன்னேன்ல, அந்த டாட்டர் ஹம்மிங் ஃப்ராக், அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா அது ஒட்டுமொத்தமாவே வெறும் 2 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த தவளையை தான் இந்த சிலந்தி இனங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கும். அதே சமயம் இந்த தவளைகள் வந்து அந்த ஸ்பைடர்ஸை வந்து பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணுது. இப்போ அதை எப்படி அப்படின்றத சொல்றேன். பொதுவாக இந்த வகை சிலந்திகள் இருக்குல்ல, பெரிய பெரிய சிலந்திகள், அது போடக்கூடிய முட்டைகள் அது கிட்டத்தட்ட 50 to 100 முட்டை போடும். அந்த முட்டைகளை வந்து எக் சாக் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டை பையை உருவாக்கி அதுல வந்து போட்டு வைக்கும். அந்த முட்டை பை எப்படி உருவாக்கும்னா, இப்ப சிலந்தினாலே அந்த பட்டு நூலை விடும்ல, ஒரு நூல் மாதிரி, அதை வந்து அப்படியே பை மாதிரி தச்சிரும். பை மாதிரி தச்சு அதுக்குள்ள வந்து முட்டையை வச்சு அந்த குழிக்குள்ள பாதுகாப்பா வைக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, சின்ன சின்ன எறும்புகள், சின்ன சின்ன வண்டுகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த முட்டையினுடைய வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன ஆயிரும்னா அந்த வாசனையை தேடி எறும்புகள் வண்டுகள் எல்லாம் அந்த முட்டையை வந்து சாப்பிட்றதுக்காகவே வந்து உள்ள நுழையும். அப்ப இவ்வளோ பெரிய சிலந்தி வந்து பெரிய பெரிய உயிரினங்களை அடிக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த சிலந்திகளினுடைய உணவே வந்து பெரிய பெரிய பூச்சிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பல்லி, சின்ன சின்ன பாம்புகள் இருந்தால் அதை கூட வந்து வேட்டையாடி இந்த சிலந்திகள் வந்து சாப்பிடும். ஸோ எப்படி இருக்க இந்த எறும்புகள் வண்டுகள்லாம் இருக்குல்ல, அதை இந்த சிலந்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய அந்த ஃபேங்ஸ் அப்படின்ற விசப்பற்கள் அது கிட்டத்தட்ட வந்து 1 to 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பற்களை வச்சுக்கிட்டு இந்த சின்ன சின்ன எறும்புகள் வண்டுகள்லாம் இருக்குல்ல, அதை இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதனாலேயே அதனுடைய முட்டைகள் வந்து அந்த எறும்புகள் வண்டுகள்னால வந்து தாக்கப்படுது. அப்பதான் வந்து இந்த தவளைகள் வந்து உதவியா இருக்கும். எப்படின்னா, இந்த தவளைகள் இருக்குல்ல, வெறும் 2 to 3 சென்டிமீட்டர், இதனுடைய உணவே வந்து எறும்புகள் வண்டுகள் தான். ஸோ இப்ப இந்த தவளைகள் வந்து இந்த குழியில இருந்தா, அந்த ஸ்பைடர் இருக்குல்ல, அந்த ஸ்பைடர் வாழ்ற அந்த முட்டை இருக்கக்கூடிய அந்த குழியில இருந்தா வரக்கூடிய எறும்புகளையும் மற்ற சின்ன சின்ன வண்டு போன்ற பூச்சிகளையும் அந்த தவளை வந்து சாப்பிட்டுடும். அப்ப இது வந்து இந்த சிலந்திக்கு வந்து உதவியா இருக்கு. கரெக்டா? இப்ப அதே சமயம் எனக்கு ஒரு டவுட் ப்ரோ.
இதே மாதிரி அந்த தவளையே அந்த முட்டையை சாப்பிடக்கூடாது? கரெக்ட் கேள்வி. ஆனா இங்க பதில் என்னன்னா, இந்த சிலந்திகளினுடைய முட்டை வாசனை இருக்குல்ல, அது வந்து தவளைக்கு வந்து பிடிக்காது. அதனாலதான் அந்த தவளை அந்த முட்டையை வந்து சாப்பிடாது. மற்றபடி அந்த முட்டையை தேடி வர்ற அந்த சின்ன சின்ன பூச்சிகளை வந்து சாப்பிடும். இப்போ இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த சின்ன குட்டி தவளைகள் இருக்குல்ல, இதை சாப்பிட்றதுக்கு வேற வேற சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து வரும். உதாரணத்துக்கு இந்த தவளையை சாப்பிட்றதுக்கே வந்து சின்ன சின்ன பறவைகள் வரும், சின்ன சின்ன பாம்புகள் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அது காப்பாற்றப்படணும் அப்படின்னா அப்போ இந்த ஸ்பைடர்ஸ்னால தான் முடியும். ஏன்னா இந்த பெரிய 22 சென்டிமீட்டர் ஸ்பைடர் இருக்கு பாருங்க, அது குழிக்குள்ள இருக்கும்போது வேற எந்த விதமான உயிரினமும் அந்த குழியிலேயே இருக்கக்கூடிய தவளையை வந்து சாப்பிட்றதுக்கு வராது. ஏன்னா இந்த சிலந்தி இருக்கிறனால அது மேலே வந்துச்சுனாலே போதும், மற்றதுக்கு வந்து பயம் வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ பாம்பை எடுத்துக்குவோம். பாம்பு வந்து கொத்தினா சிலந்தி வந்து செத்து போகும் தான். இருந்தாலும் அந்த பாம்பினுடைய வேகத்தை விட இந்த சிலந்தி இருக்குல்ல, அதனுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமானது. அதனால பாம்பு இப்போ வந்து ஒரு குழிக்குள்ள தவளை இருக்குன்னு தலையை விடுதுன்னா டக்குன்னு இது வந்து கொட்டிடும், ஒரு கொட்டு. ஏன்னா இதுக்கு வந்து தெரியும். எப்படி தெரியும்ன்றத சொல்றேன். இப்போ ஒரு சின்ன குழி இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த குழிக்குள்ளதான் தவளையும் இருக்கு, அந்த குழிக்குள்ளதான் சிலந்தியும் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப பாம்பு வந்து அந்த இதை வந்து நோக்கி வருது அப்படின்னா இந்த சிலந்தி இருக்குல்ல, அந்த குழிக்கு வெளியவே அந்த வலை இருக்குல்ல, பட்டு நூல், அது அங்கங்க பரப்பி வச்சிருக்கும், வயர் கனெக்ஷன் மாதிரி. இப்ப அதுல வந்து இங்கதான் குழி இருக்கு, இந்த இடத்துல வரைக்கும் இந்த பட்டு நூல் பரவி இருக்குன்னா இந்த இடத்துக்கு ஏதாவது வந்தாலே இதனுடைய அதிர்வு அந்த பட்டு நூல்ல பட்டு உள்ள வரைக்கும், அந்த குழி உள்ள வரைக்கும் போயிடும். ஸோ அப்படி உள்ள போறனால என்ன ஆயிரும்னா ஏதோ ஒன்று வருது அப்படின்றது அதுக்கு புரிஞ்சிடும். அதே சமயம் அந்த வர்றது பெருசா சிறுசா, அதை வந்து நம்மளை தாக்கிருமா அல்லது நமக்கு அது வந்து இறையா இருக்க போகுதா, அது கூட அந்த சிலந்திக்கு வந்து தெரியும். அப்ப அது என்ன பண்ணிடும்னா, இப்ப வர்றது வந்து பாம்பா இருந்தா உள்ளேயே வந்து வெயிட் பண்ணும். ஏன் அப்படின்றத சொல்றேன். இப்ப பாம்பு வந்து உள்ள நுழைய பாக்குதுன்னு வச்சுக்குவோம். பாம்பு வந்து கொத்தணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் மேல ஏறி அதுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கணும். இப்படிதானே கொத்தும். குழிக்குள்ளேயே அப்படியே கொத்த முடியுமா? முடியாது. அப்ப உள்ள போன உடனே இதுதான் வந்து ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிரும். பாம்போடைய தலையிலேயோ கழுத்திலேயே இது ஒரு கொட்டு கொட்டிருச்சுன்னா, விஷம் ஏறிடுச்சுன்னா பாம்பினுடைய ஒட்டுமொத்த அந்த உடல் உறுப்பு இருக்குல்ல, உள்ளுறுப்புகள், அது அப்படியே சேலந்து போய் அசையாம அப்படியே நின்னுரும், பேரலைஸ்ட் ஆயிரும். சோ அது வந்து பாம்பே வந்து சிலந்திக்கு உணவா கூட போயிடும். அதனாலதான் இந்த சிலந்திகள் இருக்கிற இடத்துல இந்த பாம்புகள் பெருசா வராது, மற்ற பறவைகளும் வந்து வராது. அப்ப அது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கா, அதனால தவளைகள் வந்து அந்த ஒரு இடத்துல போய் அந்த சிலந்திகளோட வந்து இருக்க ஆரம்பிக்குது. இன்னொரு டவுட் ப்ரோ, இப்ப ஏன் தவளைகளை வந்து சிலந்திகள் வேட்டையாட மாட்டேங்குது? தவளைகளை வந்து சிலந்திகள் ஏன் வேட்டையாட மாட்டேங்குதுன்னா இதான் வந்து இயற்கை செஞ்ச அற்புதம். இப்ப எப்படி அந்த சிலந்திகளினுடைய முட்டை வாசனை வந்து ஃப்ராக்ஸுக்கு வந்து பிடிக்காது, அதே மாதிரி அந்த தவளையினுடைய உடம்பு மேல வந்து ஒரு கெமிக்கல் செக்ரீஷன், அதாவது ஒரு ரசாயனம் வந்து சுரக்கும். அந்த வாசனை வந்து சிலந்திக்கு பிடிக்காது. இப்ப சிலந்தியோடைய முட்டை வாசனை அதுக்கு பிடிக்காது தவளைக்கு, தவளையோடைய உடம்பு வாசனை சிலந்திக்கு பிடிக்காது. அப்ப இது என்ன பண்ணும்னா சில நேரங்கள்ல டக்குன்னு தொடும். இது தன்னோட இறைன்னு நினைச்சு அந்த தவளையே இது வந்து தன்னுடைய முன்னங்கால்கள்னால பிடிக்கும். பிடிச்ச உடனே அதுக்கு வந்து சுவை தெரிஞ்சிடும், அது வந்து நமக்கு பிடிக்காத சுவை அப்படின்னு. பொதுவா நமக்கு வந்து மூக்கு இருக்கு, மூக்குனால சுவாசிப்போம், நாக்குனால நம்ம வந்து ஒரு சுவையை வந்து அறிவோம். ஆனா அதே வந்து சிலந்திகள் வந்து அதனுடைய கால்கள் இருக்குல்ல, அதனாலேயே வந்து மோப்பம் பிடிக்கும், அதனாலேயே வந்து சுவையையும் வந்து உணர முடியும். ஸோ அதை பிடிச்ச உடனே அதுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது நம்மால் இந்த கெமிக்கல் வாசனை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு. அதனாலேயே தவளையும் சிலந்தியும் ஒரே அந்த குழிக்குள்ள வந்து வாழ முடியும். இதனால அதுக்கும் ஆபத்து இல்லை, அதனால இதுக்கும் ஆபத்து இல்லை. ஆனா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறனால ரெண்டு பேரும் வந்து பாதுகாப்பாகவும் இருந்துக்கும். இது வந்து முட்டையை பார்த்துக்கும், இது வந்து குழிக்கு வெளியே வருதுன்னு வச்சுக்கோம் சிலந்தி மற்ற இரையை தேடுறதுக்கு. அப்ப குழிக்குள்ள இருக்கக்கூடிய முட்டை இருக்குல்ல, அந்த முட்டைகளை இந்த தவளைகள் வந்து பாதுகாப்பா பார்த்துக்கும். அதே சமயம் மற்ற உயிரினங்கள்ல இருந்து தவளையை வந்து இந்த சிலந்தி வந்து பார்த்துக்கும். இப்ப இந்த சிலந்திகள் இருக்குல்ல, இந்த சிலந்தி இனங்கள்ல ஆண் இனம் வந்து வெறும் 3ல இருந்து 5 வருஷம் தான் வாழும். அதுவே வந்து பெண் சிலந்திகள் மட்டும் ஒரு 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் கூட வந்து வாழும். ஸோ இப்படி வாழ்றனால இது பெண் சிலந்திகள் கூட தான் தவளைகள் வந்து இருக்கும். ஏன்னா ஆண் சிலந்திகள் வந்து
ஊர் சுத்துதுன்னா ஒரே குழியில தங்காம இரை தேடுறது, பெண்களை தேடுறது அப்படின்னு ஆண் சிலந்திகள் அலைஞ்சிட்டே தான் இருக்கும். பெண் சிலந்திகள் தான் வந்து ஒரே குழியில வாழ்றது, குழிக்குள்ள இருக்கக்கூடிய முட்டைகளை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த செயல்ல வந்து ஈடுபடும். அதனாலேயே அந்த தவளைகள் வந்து அந்த பெண் சிலந்திகள் கூட இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த தவளை இனம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 2 to 5 வருஷம் வரைக்கும் தான் வாழும். அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ரொட்டேஷன் முடிஞ்சவொடனே திரும்ப எப்படி ப்ரோ தெரியும் இந்த தவளை தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த சிலந்தி எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த தவளைகளுக்கு இந்த சிலந்தி தான் நமக்கு உதவும்னு எப்படி தெரியும்? அதுதான் வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங். இப்போ நீங்கள் கேட்க வர்றது என்னன்னா, இப்போ சிலந்தி வந்து 10-15 வருஷத்துக்கு மேலே வாழுது. ஆமாம். அதே தவளை வந்து அதிகபட்சமே 5 வருஷம் தான் வாழுது. அப்போ ஒரு சிலந்திக்கு வந்து 8 வயசு ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ தவளை வந்து 5 வயசாகி இறந்து போயிருச்சுன்னா புதிய தவளை மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும். ஆமா. அது எப்படி வரும் அப்படின்னா, இப்ப அந்த குழி இருக்குல்ல, அந்த குழியில தவளை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மற்ற தவளைகளுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம ஆள் தான் இருக்கான்னு. அந்த இடத்துல அந்த தவளை இறந்துருச்சுன்னா அந்த வாசனை வந்து மாறும். அந்த வாசனைய மற்ற தவளைகள் வந்து மோப்பம் பிடிச்சிரும். அங்க வந்து நம்மால் ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த தவளைகள் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சத்தமும் வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப அங்க இன்னொரு தவளை இல்லைன்னு அதே இனத்தை சேர்ந்த மற்ற தவளைகளுக்கு தெரியும். அப்ப அதுல இருந்து ஏதாவது ஒரு தவளை போய் அந்த குழிக்குள்ள வந்து போகும். போன உடனே சிலந்தி ஃபர்ஸ்ட் பிடிக்கும் இறன்னு நினைச்சு. ஆனா அந்த வாசனை தெரிஞ்ச உடனே இதுவும் நம்மால் தான் விட்டுரும், அப்படியே உள்ள வச்சுக்கும். அதுவும் வந்து முட்டையை ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே ஒன்று ஒரு புது ரிலேஷன்ஷிப்ல வந்து வாழ்ந்து வருது. ஸோ இதுதான் வந்து இந்த சிலந்திகளை அது பாடி கார்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது. தவளைகளை வந்து இது வேலைக்கு வச்சிருக்கு அப்படின்றது. அவ்வளோதான். இது இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ வந்து தவளை வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி வந்து இது என்னோட உணவு இல்லைன்னு சொல்லுது. பட் முட்டைக்கு ஆபத்து இல்லைன்னு சிலந்திக்கு எப்படி தெரியும்? முட்டைக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த தவளை இருக்குல்ல, இந்த தவளைகள் வந்து முட்டையை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்றது சிலந்திக்கு வந்து அனுபவத்தின் மூலமாவே தெரிஞ்சிடும். இப்ப சிலது வந்து இயற்கை அறிவு இருக்கு. உதாரணத்துக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்னா என்னன்னு சொல்றேன். ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவை இனப்பெருக்கம் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட வயசுல அப்படின்னு அதுக்கு எப்படி தெரியுது? அதுக்கு யாரு கத்துக் கொடுக்குறா? எதுவுமே கிடையாது. அதனுடைய டிஎன்ஏல அது இருக்கு, அதனுடைய மரபணுல அது இருக்கு. அதனால அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது இப்படிதான் இனச்சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியுது இல்ல. அந்த மாதிரிதான் இந்த தவளைகள்னால நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்றது அது பரிணாம வளர்ச்சியிலே வந்து தெரிஞ்சிருக்கு. அது காலங்காலமா வந்து அதனுடைய முன்னோர்கள் அந்த தவளைகளோட வாழ்ந்திருக்கு. அந்த தவளைகளும் இந்த சிலந்திகளோட வாழ்ந்திருக்கு. ஸோ அதனாலேயே இது ஒன்று பின்னி பிணைஞ்சு இயற்கையோட ஒன்றி வாழ்றதுனால இதனால நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்றது அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. ஆனா ஆரம்பத்துல மொத இது ரெண்டும் சேர ஆரம்பிச்சிருக்கும்ல, அப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கை இருந்திருக்காது. முட்டையை ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு ஆக்ரோஷமா விரட்டி தான் செஞ்சிருக்கும். ஆனா காலப்போக்குல இது முட்டைகளை ஒண்ணுமே பண்ணலை அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த தவளைகளும் புரிய வச்சிருக்கும், சிலந்தியும் வந்து புரிஞ்சிருக்கும். அதனாலதான் கால ஓட்டத்துல இது ரெண்டுமே வந்து மாறி இப்ப இந்த எவல்யூஷன்ல இந்த காலகட்டத்துல இந்த ஸ்பைடர் அதே மாதிரி இந்த ஃப்ராக் இந்த ரெண்டையும் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு இந்த குறிப்பிட்ட 2 ஸ்பீசிஸ் வந்து. ஸோ இது எந்த இடத்துல வாழுது அப்படின்றத சொல்றேன். சவுத் அமெரிக்கா இருக்குல்ல, அங்க வந்து இது அதிகமா வந்து வாழுது. ஸோ இதுதான் வந்து இது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்ல வாழ்றது அப்படின்றது. ஓகே. இது எந்த மாதிரி இடத்துல ப்ரோ வாழும்? இந்த தண்ணி அந்த மாதிரி இடத்துல வாழுமா இல்ல எந்த மாதிரி? ஆமா, கண்டிப்பா வந்து இப்ப தவளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தண்ணி தேவை. ஏன்னா அது குளம் குட்டை அதுலதான் வந்து முட்டையே போடும். ஸோ அதனால இது என்ன பண்ணும்னா, ஒரு குழி இருக்குன்னா அந்த குழியில இந்த சிலந்தி வாழுதுன்னா இந்த சிலந்தியும் வந்து ஈரப்பதம் மிக்க இடத்துலதான் வந்து வாழும். அதே மாதிரி தவளையும் வந்து அந்த இடத்துலதான் வாழும். இப்ப தவளைகளுக்குன்னு இனப்பெருக்க காலம்னு ஒண்ணு வரும்ல, அப்ப மட்டும் அது குழியை விட்டு வெளியே போய் மற்ற இடங்களுக்கு வந்து போய் இனச்சேர்க்கை பண்ணிட்டு மறுபடியும் அந்த குழிக்கு வந்து திரும்பி சிலந்தியோடவே வந்து வாழ வந்துடும். ஸோ இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்களும் இதுல வந்து நடக்குது. இப்ப உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு தவளை வந்து டெய்லி சவுண்டு விட்டுட்டு இருக்கும், அதனால வேற தவளைக்கு தெரியும் இந்த குழியில இந்த தவளை இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்க இன சேர்க்கை காலத்தினால இந்த தவளை வெளியே போகுதுன்றீங்க, அப்ப அந்த நேரத்துல வேற தவளை வந்து உள்ள உட்காராதா? அந்த மாதிரியும் நடக்கும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு என்னன்னா இன சேர்க்கை அப்படின்னா ஒரு தவளைக்கு மட்டும் குறிப்பிட்ட காலம் அப்படின்னு கிடையாது. அந்த சீசன் வந்தா ஒட்டுமொத்த எல்லா ஆண் தவளைகளுக்கும் எல்லா பெண் தவளைகளுக்குமே அது இனச்சேர்க்கை காலம் தான். அப்ப இந்த குழியில வந்து அது
அது வரணும்னு அவசியம் இருக்காது. எல்லாமே இனச்சேர்க்கைக்காக தான் போகும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இனச்சேர்க்கை முடிஞ்சு ஏற்கனவே முன்னாடியே ஒரு தவளை வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு தவளை அந்த குழியை விட்டு வெளியே போனா இன்னொரு தவளை அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிடும். ஆக்கிரமிச்சு அந்த சிலந்தி கூட வாழ ஆரம்பிக்கும். இப்ப போன தவளை திரும்பி அந்த இடத்துக்கு வராது. ஏன்னா திரும்பி வரும்போது அந்த இடத்துல இன்னொரு தவளை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப வேற குழியை தேடி அந்த பழைய தவளை போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி போகுது பாருங்க, அப்படி போனாலும் சில நேரங்கள்ல மட்டும் ரொம்ப அரிதா ஒரே குழியில 2 தவளைகள் கூட ஒரு சிலந்தி கூட சேர்ந்து வாழும். ஸோ அந்த மாதிரி விசித்திரமான விஷயங்களும் நடக்கும். இதெல்லாமே வந்து அமேசான் காடுகள் இருக்குல்ல, அங்க வந்து அதிகமா நடக்கக்கூடியது. இது மாதிரி இன்னும் விசித்திரமான பல தகவல்கள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா ப்ரோ, இப்போ வந்து தவளைக்கு வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எறும்பு அந்த மாதிரி சொன்னீங்க. தவளையும் இந்த மாதிரி வேட்டைக்கு எதுவும் போகாதா? அதுக்கு உணவு என்ன வேணும்? இந்த மாதிரி இப்ப முட்டையை சாப்பிட்றதுக்குன்னே எறும்புகள் வண்டுகள் வருது. ஆனா பல நேரங்கள்ல சிலந்தி வந்து முட்டை போடுதுன்னா ஒரு 6-7 வாரத்துல அந்த முட்டையிலிருந்து குட்டிகள் வெளியே வந்துடும். வெளியே வந்து அந்த சிலந்தியோட வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு தோல் உரிக்கிறது அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் மோல்டிங் அப்படின்னா அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, தோல், அது எல்லாத்தையுமே வந்து உரிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை உரிச்சுக்கிட்டே இருக்கும். அது முதல் முறை எப்ப உரிக்குதோ அப்ப அந்த குட்டி சிலந்தி வந்து தானா வாழ கத்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அது தனியா வந்து வேற ஒரு குழிக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அப்ப தாய் சிலந்தி இருக்குல்ல, அது வந்து அடுத்த முறை இனச்சேர்க்கை பண்ணி முட்டை போடுற வரைக்கும் குழியில முட்டை எல்லாம் இருக்காது, தாய் மட்டும்தான் இருக்கும், தாய் சிலந்தி மட்டும். அந்த மாதிரி நேரத்துல தவளைகள் வந்து கூடவே இருக்கும். இப்ப முட்டை இல்லாதனாலேயே அந்த இடத்துக்கு வந்து எறும்புகளும் வராது, வண்டுகளும் வராது. அப்ப என்ன செய்யும்னா அந்த தவளை வந்து வெளியே வரும் தான். அது இரவு நேரத்துல வெளியே வந்து கரெக்டா வந்து அது வேட்டையாட வரும். குறிப்பா சின்ன சின்ன பூச்சிகளை வந்து அதை வந்து வேட்டையாடிட்டு மறுபடியும் அந்த குழிக்கு போகும். ஆனா இந்த நேரத்துல ஆக்சிடென்டலா இது வெளியே வரும்போது சரியா அதே நேரத்துல தவளையை சாப்பிடக்கூடிய மற்ற உயிரினங்கள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்ப வந்து தவளை காலி தான், போனது திரும்ப வராது, சிலந்தி காத்திருந்து காலம் போற மாதிரி தான் ஆயிரும். ஆனா ஒரு விஷயம் நடக்கும், இந்த தவளைகளும் வந்து புத்திசாலித்தனமானதுதான். பகல்ல வந்தாதானே பறவைகள் வந்து கொத்திட்டு போவோம். அதனாலதான் பெரும்பாலும் இது இரவு நேரத்துல வெளியே வரும். இப்படி வெளியே வரும்போதே முன்னெச்சரிக்கையா தான் இருக்கும். அதுக்கு மோப்ப சக்தி நிறைய இருக்கு. அப்ப நம்மளை வேட்டையாடுறதுக்குண்டான மற்ற அந்த பாம்பு மாதிரி உயிரினங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத உஷாரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது வெளியவே வரும். வெளியே வந்து பக்கத்துல ரொம்ப தூரம்லாம் போகாம பக்கத்திலே இலை நிறைய செடி கொடி இருக்கும்ல, எக்கச்சக்கமான பூச்சி இருக்கும், எக்கச்சக்கமான கொசுக்கள் இருக்கும். ஸோ அதை வேட்டையாடிட்டு மறுபடியும் அது வந்து உள்ள வந்து படுத்துக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இதை தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சாலே அது வெளியே வராது. பல நாட்கள் வந்து உணவு இல்லாம கூட அதனால வாழ முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலந்தி இருக்குல்ல, அது போய் ஒரு பூச்சியை பிடிக்குதுன்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு வண்டு இருக்கு, அதை வந்து இந்த சிலந்தி பிடிச்சு கொட்டிடுதுன்னு வச்சுக்கோம். கொட்டினா ஃபர்ஸ்ட் விஷத்தை வந்து உள்ள செலுத்தும், அது ஒரு பூச்சியினுடைய உடம்புல செலுத்தினதுக்கு அப்புறம் அதனால அசைய முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் இருக்கு, இது வந்து செரிமான திரவம், ஆசிட் மாதிரி. அதையும் வந்து அந்த சிலந்தி வந்து அதுக்குள்ள செலுத்திடும், அந்த பூச்சிக்குள்ள செலுத்திட்டு குழிக்குள்ள கூட்டு போயிடும். போனதுக்கு அப்புறம் அந்த குழிக்குள்ளேயே அந்த பூச்சி இருக்கு பாருங்க, அதனுடைய உள் உறுப்புகள் எல்லாமே வந்து அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி திரவம் மாதிரி ஆயிரும். அப்ப அது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி சிலந்தி உறிஞ்சிட்டு மிச்ச மீதி இருக்கும்ல ஓடு, அதை வந்து தவளைகள் வந்து சாப்பிடும். சின்ன சின்ன பூச்சிகளினுடைய மிச்சங்களை. ஏன்னா தவளைகள் வந்து சதைகளை சாப்பிடக்கூடியதுதான். ஸோ அதனால அதை வந்து சாப்பிடும். ஸோ உணவு இருக்காது. அது பெரும்பாலும் வந்து தவளைகள் உணவு தேடி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பெருசா வாய்ப்புகள் வந்து இதுக்கு வந்து இல்லை. உள்ளவே இருந்தாலே உணவு கிடைச்சிரும் அப்படின்ற வசதியான வாழ்க்கை தான் இதுக்கு வந்து இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? லாஸ்ட் ஒண்ணு ப்ரோ, இப்போ வந்து சிலந்தி வந்து 6-7 வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த முட்டையில இருந்து குட்டி வந்துருன்றீங்க. அப்ப அந்த 6-7 வாரம் கழித்து எல்லா சிலந்தியும் அந்த குழியில இருந்து போயிருமா? 6-7 வாரம் கழிச்சு போகாது. நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன சிலந்திகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த தோல் உரிக்கிற காலம்னு ஒண்ணு வரும். அது வந்து ஒவ்வொரு சிலந்தி இனம் பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் முறை தோல் உரிக்குதுன்னா அது தோல் உரிச்ச உடனே அது தனி குழியை வந்து தேடி போகும். அது வரைக்குமே அந்த ஒரே குழியில தான் எல்லாமே சேர்ந்து வாழும். உதாரணத்துக்கு ஒரு 50 குட்டி இருக்குன்னா 50 குட்டி சிலந்திகளும் ஒரு தாய் சிலந்தியும் அந்த தவளை எல்லாமே சேர்ந்து ஒரே குழியில தான் வாழும். சரி,
அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குழி இருக்கு பாருங்க, ஆமா. அந்த குழியில அந்த பட்டு நூலை மெத்த மாதிரி வச்சு ஃபுல்லா சுத்தி வால்பேப்பர் மாதிரி ஒட்டிரும், தரையிலையும் மெத்த மாதிரி வச்சு அதுலதான் வந்து சிலந்திகள் வாழும், அதுலதான் வந்து தவளைகளும் வாழும். இப்ப இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ் மாதிரியே அடுத்த வீடியோல 3 விசித்திரமான ஸ்பைடர் இனங்களை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். ஓகே, சிலந்திகளை பத்தி இன்னும் மேலும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.